கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியை விட்டு இப்போ மணிமேகலை அவர்கள் விலகினதை பத்தியும் இந்த எபிசோட்ல உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தியும் முதன்முறையா இப்போ குறைஷி அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில ஒன் ஆஃப் த டாப் ஹிட் ரியாலிட்டி ஷோனா அது குக் வித் கோமாளி. இந்த நிகழ்ச்சி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷம் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த சீசன் 5ல ஸ்டார்டிங்ல இருந்தே பல பிரச்சனைகள் மட்டும் தான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதுல இப்ப நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில மணிமேகலை அவர்கள் திடீர்னு இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிட்டதா ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், அதுவே இல்லனா நான் ஏன் இந்த நிகழ்ச்சியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்க. ஒட்டுமொத்த குக் வித் கோமாளி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு. மேலும் இத பத்தி பல பேர் பல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில இப்போ நடிகர் குறைஷி என்ன சொல்லியிருக்காருன்னா, மணிமேகலை இந்த நிகழ்ச்சியை விட்டு போவாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. ஆனா அவங்களுக்கு இந்த சீசன்ல பிரியங்கா அக்கா குக்கா வந்ததுல இருந்து நிறைய ஹர்ட் ஆயிட்டே இருந்தாங்க. பிரியங்கா அக்கா எப்போதுமே விளையாட்டுத்தனமா சில விஷயங்களை பேசிடுவாங்க. ஆனா அது ஆப்போசிட்ல யாரு எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. மணிக்கு கிண்டல் பண்ணா பிரச்சனை இல்ல, ஆனா அதுவே அவங்க பண்ற வேலைய குறை சொல்ற மாதிரி இருந்தா அது அவங்களால பொறுத்துக்க முடியாது. அப்படிதான் லாஸ்ட் எபிசோட்ல பிரியங்கா அக்கா செட்ல மணிமேகலைக்கு ஆங்கரிங் பண்ணவே தெரியல, ஓசியில வேலைய பார்க்காம சம்பளம் வாங்குற அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. என்னதான் அவங்க விளையாட்டுத்தனமா இத சொல்லி இருந்தாலும் மணிக்கு தாங்க முடியாத வலிய கொடுத்திருந்துச்சு. அதனால அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க போல அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இத பார்த்துட்டு பல ரசிகர்கள் பிரியங்கா பண்றது ரொம்ப மோசம், அவங்க என்ன பெரிய ஆங்கர்னு நினைப்பா அப்படின்னு திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க குறைஷி சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் மணிமேகலை விலகினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம